ஒஃபிஷியலாக துவங்குவோம் ப்ரோக்ராமை இப்போ. பாவகம் ஸ்பா டிவி லண்டன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது புல சமூக நிஜங்கள் தோப்படி விஜய் போஸ் அவர்கள் வணக்கம் வருகிறேன். வணக்கம் வாணி. மீண்டும் ஒரு திங்கள் மாலை பொழுதில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்று நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்றால், சென்ற சனிக்கிழமை ஒரு ஈஸ்டாம் பகுதியில் மனோபாக் பகுதியில் ஒரு திரைப்படம் ஒன்று, தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படம் ஒன்று, அது குறுகிய அளவு 1.25 மணித்தியால திரைப்படம் நமது விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதியை சித்தரித்து காட்டுகின்ற ஒரு திரைப்படமாக அங்கே திரையிடப்பட்டது. அதில் அதை தயாரித்த நடிகர் கருணாஸ் அவர்கள் அப்பொழுது அங்கு வந்திருந்தார். அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அவரும் அங்கே பிரசன்னமாக இருந்தார். ஈஸ்டாம் பகுதி எம்பி ஸ்டீவன் டிம்ஸ், கவுன்சிலர் லக்ஷ்மினி ஷா ஆகியோரும் வந்திருந்தார்கள். வந்தது இன்னும் பலர் அங்கே சமூகம் அளித்திருந்தார்கள். அந்த 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 படம் ஒரு போராட்டத்தின் ஒரு பகுதியை, மருத்துவ பகுதியை மட்டும் எடுத்து காட்டுகின்ற ஒரு படமாக அவர் சித்தரித்திருக்கிறார். அவருடைய முயற்சி பாராட்டக்கூடியது. ஏனென்றால் ரஜினி அப்படியெல்லாம் பெரிய ஆட்களை வச்சு கோடிக்கணக்கில் பணத்தை செலவழித்து இந்த விசித்திரமான படங்கள், முழுக்க கம்ப்யூட்டர் விளையாட்டுகளை காட்டி செய்கிற படங்களை எடுத்து ஜனங்களை ஏமாற்றி என்று தான் நான் கூறணும். ஏமாற்றி காசு உழைக்கின்றவர்கள் மத்தியில் இப்படி ஒருவர் ஈழத்தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தின் ஒரு பகுதியை, மருத்துவ பகுதியை, அதை ஆவணப்படுத்துவதற்காக அதை சித்தரித்து எப்படி அவர்கள் இயங்கினார்கள், எப்படியெல்லாம் அங்கே கஷ்டங்கள் இருந்தது, என்ன இடைஞ்சல்கள், அவலங்கள் எல்லாம் அதற்கு மத்தியில் எப்படி கடமையாற்றினார்கள் என்பதை சித்தரித்து காட்டுகின்ற ஒரு படம் தான் சல்லியர்கள் என்று பெயரிடப்பட்டு அங்கே திரையிடப்பட்டது. இது வருகின்ற மாதம் நினைக்கிறேன் திரையரங்குகளில் காண்பிக்கப்பட இருக்கின்றது. இது ஒரு ஸ்பெஷல் ஷோவாக வைத்திருந்தார்கள். இதற்கு வந்திருந்தார் என்று அவர் இதை தயாரிப்பாளர் திரு கருணாஸ் அவர்களை முக்கியமாக இணைப்பதாக இருந்தோம். அவரும் ஒப்புக்கொண்டார் தான் இணைந்து கொள்வதாக. ஆனால் இன்று அவர் பிரான்சில் நின்று கொண்டு தான் இணைவதாக கூறியிருந்தார். ஆனால் அங்கு அவருக்கு இணைவதில் சில சங்கடங்கள், வசதியினங்கள் இருப்பதால், அவர் நாளை இந்தியா செல்ல இருப்பதால் அந்த பயணங்கள் ஓடித்திரிவதில் கொஞ்சம் அதிகமாகிவிட்டபடியால் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். இந்தியா போன பின்பு முடிவென்றால் தான் அங்கிருந்து ஒரு நாள் இணைந்து கதைப்பதாக கூறியிருக்கிறார். அந்த ரீதியில் அந்த திரைப்படத்தின் காட்சிக்கு வந்திருந்த அகத்திரியன் என்ற ஒரு அன்பர், அவரும் அந்த சம்பவங்களின் போது அங்கே தளத்திலே இருந்தவர். ஆகவே அவர் அந்த அனுபவங்களை அவர் நேரடியாக தான் அதில் பார்க்கக்கூடிய இருந்ததாக கூறியிருந்தார் தன்னுடைய பேச்சில். ஆகவே அவரை அழைத்திருக்கிறோம். அவரிடம் நாங்கள் இந்த படத்தை தயாரிப்பு பற்றியும், கருணாஸ் அவர்களுடன் சில தொடர்புகளில் இருந்திருப்பார், அந்த இதுகளை பற்றியும் கொஞ்சம் விவரமாக கேட்டுவிட்டு நாங்கள் பின்பு மற்றவரிடம் போகலாம். வணக்கம் திரு அகத்திரியன். ஹலோ ஹலோ. இல்லை, அவர் சென்று விட்டார். என்ன சென்று விட்டார், போயிட்டார். யாரும் இல்லை. என்ன எங்க இவர் சிவாந்தி வருவதா சொன்னீங்க? அவர் டெய்லி லைக்கிறான்னு சொல்லி போட்டு தான் சொன்னவர். ஜாயின் பண்ணுவேன், வீடியோ கஷ்டம் உண்டு. இல்லை, சிவாந்தி காந்தி போகண்டதே நீ அது பல சோழிக்காரி தானே. இவருக்கு அடிச்சு பார்ப்போமா?
ஓ. சரி, அவருக்கு நான் ஃபோன் பண்ணிக்கிறேன், ஜாயின் பண்ணுவார் நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்த பின்பு நேற்று தற்செயலாக ஒரு சிலர் சொன்னதற்கிணங்க நான் அமரன் என்ற படத்தையும் பார்த்தேன். அது ஒரு திரைப்படம், முழுநீள திரைப்படம். அதை நான் டிவியில் பார்த்தேன். கிட்டத்தட்ட எனக்கு இந்த ஏதோ ஒரு தொடர்பு தெரியல, அதே மாதிரியான ஒரு படம் தான் அந்த அமரனும். அது இந்திய காஷ்மீரில் நடக்கின்ற இந்திய இராணுவத்துக்கும் காஷ்மீர் விடுதலை போராளிகளுக்கும் நடக்கின்ற போராட்டத்தை செய்திருக்கின்ற ஒரு படம் தான். அது ஒரு உண்மை கதையை படமாக்கி இருக்கிறார்கள், அமரன் என்ற படம். அதுவும் மிகவும் அருமையாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த 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 விஷயங்கள்லாம் இராணுவ சண்டைகள், குடும்பம், ஒரு இராணுவ வீரன் போய் உயிரை பலி கொடுக்குறான் எனக்கு அந்த விடுதலை போராளிகளை பிடிக்கின்ற விதத்தில் போய் அவர் தன்னுடைய அதே டாக்டர் ஜாயின் பண்ண இவர் இல்லை சிவா அண்ணா, சிவாந்தியா, சிவா அண்ணா, சிவாண்ணா சிவாண்ணா படம் பார்க்க இல்லை, சிவாந்தி இல்லை சிவா அண்ணா என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்திருக்கிறேன். சரி, அவர் ஜாயின் பண்ணுவார் நினைக்கிறேன்னு பார்ப்போம். எங்களுக்கு தெரியாது அங்கே படம் போட்டது, எங்களும் தெரியும், நம்ம ஒன்றும் தெரியவே தெரியாது. தெரியாதா? எங்களுக்கு தெரியாது, யார் சொல்கிறது? நீங்கள் தகவல் போடுறதே இல்லை எதுவுமே. இல்லை இல்லை, அது இது குழந்தை டிக்கெட்டை வைத்தாங்க, டிக்கெட் எடுத்து போட்டோம். பின்ன தெரியாது எங்களுக்கு. ஒரு நாளோ 2 நாளைக்கு முன்னே தான் டிக்கெட் விற்றவங்க இல்லைங்க. இல்லை, ஒரு நாளோ 2 நாளைக்கு முன்னே தான் கொண்டு வந்து டிக்கெட்டே தந்தாங்க. நிறைய பேர் வந்தாங்கண்ணா? இல்லை இல்லை, அது பகுதி என்னண்டா ஆர்கனைஸ் பண்ணது இந்திய தமிழர்கள் தான் கூடுதலாக. கருணாசுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம் நினைக்கிறேன். நிகழ்ச்சி தொடங்கியாச்சோ? ஓம் ஓம் ஓம், லைவ்லயே போகுது. அது ஒருத்தர் நினைத்து கொண்டவர், ஆனால் அவர் வந்து லைவ்ல சிவாண்ணா லைவ் தான் போகுது. ஓ சாரி. அப்போ அவரை தான் திருப்பி இணைய சொல்லி கேட்டிருக்கோம். அவர் வந்தவுடனே அவர் அதில் வந்தவர், மற்றது அங்கேயும் நின்றவர் அந்த காலகட்டத்திலே. அப்போ கத்திரமான இதில் விஷயங்களை சொல்லுவார் நினைக்கிறேன். அப்போ இந்த படமும் அமரன் படமும் எனக்கு அடுத்தடுத்த நாள் பார்த்தபடியால் ஒரு சின்ன ஒற்றுமை இருந்தது. ஏன்னா இதுலேயும் ஒரு இராணுவ வீரன் நாட்டுக்காக போய் தன்னுடைய உயிரை ஒரு சிறிய குடும்பம், இளம் குடும்பம், அதையும் பொருட்படுத்தாது போய் அதை உண்மையான நடந்த கதையை தான் நாங்கள் அதில் படமாக்கி இருக்கிறார்கள். அந்த உண்மையான இராணுவ வீரனையும் கடைசியில் காட்டினார்கள். அவர் தான் அந்த உண்மையாக போய் அப்படி அவர் அந்த போராளிகளை பிடிக்க போய் அவரையும் பிடித்து தானும் அதில் இறக்க வேண்டி வருகிறது. சிவாந்தி நினைஞ்சிருக்கிறார். அவர் சிவாந்தியை கேட்போம். சிவாந்தி, வணக்கம் போசண்ணா. வணக்கம் வாணியக்கா. வணக்கம் 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 வணக்கம். அப்போ இவர் அந்த டாக்டர் இணைஞ்சிருந்தவர் அவர் காணையில் டக்குன்னு லீவ் பண்ணிட்டார். வேலை நிற்கிறான்னு தான் சொன்னவர். அப்போ தான் ஜாயின் பண்ணுவேன்னு சொன்னார். அந்த போயிட்டார், வருவார் திருப்பி. அதுக்கிட்ட நீங்கள் இந்த படத்தை பற்றி இந்த படத்தை பற்றி நான் முதலே ஒரு அறிமுகமெல்லாம் செய்துட்டேன். உங்களுடைய பார்வையில் இந்த படம் எப்படி, ஒரு கருணாஸ் என்ற அவர் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர், சினிமா துறையில் ஈடுபட்டிருக்கிற ஒரு நடிகர், தன்னுடைய ஒரு முயற்சியால் இந்த படத்தை வெளியில் உணர்ந்திருக்கிறார். அங்கே மாபெரும் கோடிக்கணக்கில் செலவழித்து பெரிய பெரிய ஸ்டார் எல்லாம் போட்டு எடுக்கின்ற அந்த காலகட்டத்தில் இவர் ஈழத்தமிழர்களுக்காக ஒரு திரைப்படத்தை இயக்கி அதை கொண்டு வந்தது ஒரு உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதை பற்றி உங்களுடைய பார்வையை பற்றி கொஞ்சம் கூறுங்க. உண்மையில் போசண்ணா, இந்த திரைப்படம் முதலாக லண்டனிலே அவர்கள் ஒளிபரப்பு செய்யும் பொழுது செல்வதாக இருந்தேன். ஆனால் தவிர்க்க முடியாத காரணங்களால் அங்கு சென்று பார்வையிட முடியவில்லை.
என்றாலும் அன்றைய தினம் அந்த திரைப்படத்தை பார்க்கும் பொழுது உணர்ந்து கொண்ட விடயம் என்னவென்றால், காலத்தால் ஒரு பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு திரைப்படமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். காரணம் என்னவென்றால், பல திரைப்படங்கள் எங்கள் கதைகளை தழுவி எத்தனையோ தென்னிந்திய திரைப்படங்கள் வெளிவந்திருந்தன. என்றாலும் திரு கருணாஸ் அவர்கள் தொட்ட விடயம் என்பது மிகவும் ஒரு என்ன சொல்வது, ஒரு ஆழமான விடயமும் கூட. மற்றவர்கள் தொடாத ஒரு பக்கத்தை அவர் தொட்டிருந்தார். அதாவது இந்த போராட்ட காலங்களில் போராட்ட வீரர்களோடு பங்கு பெற்றுக் கொண்டு அவர்களின் வழிநடத்தலோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு வைத்தியர்களை முன் உதாரணப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் என்றபடியால் நான் நினைக்கின்றேன் இந்த பகுதியை ஒருவரும் தொட்டு பார்க்கவில்லை. பல திரைப்படங்கள் ஈழத்தின் கதைகளை வைத்து உருவானது என்றாலும் இந்த பகுதியை அந்த திரைப்படம் தொட்டு பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவர் எங்களை நம்பி ஒரு திரைப்படம் எடுத்திருக்கிறார். அதுவும் பொதுவாக ஒரு திரைப்படம் திரையரங்கில் திரையிட்டதன் பிற்பாடுதான் பல பல இடங்களிலே பொதுவாக திரையிடுவார்கள். ஆனால் இது சற்று வித்தியாசமாக திரையிடுவதற்கு முன்னரே பல நாடுகளில் வாழ்கின்ற ஈழத்தமிழர்களிடம் இந்த திரைப்படத்தை அவர் கொண்டு சென்று அவர்களிடம் இருந்து அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பதை செவிமடுத்ததன் பிற்பாடு இது பெரிய திரையரங்கில் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. என்றாலும் அதற்குரிய அவர் ஈடுபட்ட இவ்வளவு தூரம் அவருடைய கடின உழைப்புக்கு நாங்கள் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றோமா என்றது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. காரணம் என்னவென்றால் பல இன்றைய தினம் இந்த திரைப்படம் பிரான்சிலே இன்று அங்கே போடப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் இன்று பிரான்சில் மற்றொரு பகுதியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னார்கள் அதனை செய்வதாக. என்றபடியால் எவ்வளவு தூரம் மக்கள் இதனை பொழுது பிரித்தானிய மண்ணை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்கள் லட்சக்கணக்கானோர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். ஏதோ ஒரு காரணங்களை காட்டித்தான் நாங்களும் இந்த நாட்டிற்கு அகதிகளாக அந்தஸ்து கூறி வந்திருந்தோம். அதற்கு பின்புறத்தில் எங்களுடைய ஈழ பிரச்சனை தான் காரணமாகவும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இவ்வாறான ஒரு திரைப்படம் இங்கே திரையிடப்படும் பொழுது அதற்கு ஈழத்தமிழ் மக்கள் எத்தனை பேர் வந்தார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒரு இடத்தை மட்டும் வைத்த இப்பொழுது நான் பார்த்த திரையிடத்தில் விரல் விட்டு எண்ணலாம் 12 பேர் தான் அதிலே வந்திருப்பார்கள் ஈழத்தமிழர்கள். மற்றவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டவர்கள், இந்திய தமிழர்களாகவே இருந்தார்கள். அவர்கள் பெருமளவு திரைப்படத்தை பார்ப்பதையும் தாண்டி திரு கருணாஸ் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் வந்தவர்கள் தான் அதிகமாக இருந்ததாக உணர்ந்தேன் நான். ஆனால் ஏன் இவ்வாறான ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது எங்கடியவர்கள் ஏன் அதற்கு முன்னுக்கு வரவில்லை என்றது தெரியாத ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஆனால் பலர் சொன்னார்கள், இல்லை இங்கே திரைப்படம் போடுவது தங்கள் ஒருவருக்கும் தெரியாது என்ற குறையும் வெளியே சொல்லப்பட்டது. ஏனென்றால் குறுகிய நேரத்தில் இந்த ஒழுங்கமைப்பு செய்யப்பட்டிருப்பதாக. ஆனாலும் ஒருவர் மூலமாக ஒருவர் கண்டிப்பாக அறிந்திருப்பார்கள். அவர்கள் ஈஸ்டாம் பகுதியிலே லீஃப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்து ஆக்களை வர சொல்லி எல்லாம் குறிப்பிட்டு கேட்டிருந்தார்கள். அதுவும் பெருமளவு எல்லோரும் டிக்கெட் வாங்கி வராட்டிலும் ஃப்ரீயா வந்தாவது படத்தை பாருங்க கொண்டதுதான் அவருடைய ஒரு மனக்குமுறலாகவும் இருந்தது. அந்த வகையில் என்ன சொல்வது, இப்படி நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்திலே இவ்வாறான திரைப்படங்களை எடுப்பதற்கு நாளை ஒருவர் முன்வர மாட்டாரோ என்ற கேள்வி உருவாகின்றது. அதுதான் உண்மை. இப்பொழுது இந்த திரைப்படம் முற்றுமுழுதாக கருணாஸ் அவர்களுடைய பொருட்செலவிலே அவர் பெருமளவு பொருட்செலவை செலவழித்து இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கின்றார். அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒத்துழைப்பு இருக்குமாக இருந்தால், பண உதவியாக அல்ல, அதாவது இந்த திரைப்படத்தை பார்த்து அதற்குரிய விமர்சனத்தை வழங்கி ஒத்துழைப்பை கொடுத்திருந்தால் அவருக்கு இன்னும் ஒரு திரைப்படம் எடுப்பதற்கு அது உற்சாகமாக அமைந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மற்றபடி திரைப்படத்தை பற்றி சொல்வது என்று சொன்னால் அழகான ஒரு கதை, பின்னி பிணைந்த ஒரு கதை, எங்கள் வாழ்வியல் ஓட்டத்திலே நடைபெற்ற ஒரு கதையை அவர் திரைக்காவியமாக எடுத்திருக்கின்றார். குறிப்பாக அந்த பெண், அந்த நடித்த அந்த இளம் பெண் உண்மையில் ஒரு போர் வீராங்கனை போலவே இருந்தார். காரணம் அவருடைய கண்கள், அவருடைய புருவங்கள், அவர் அந்த நேர்கொண்டது பாரதி கண்ட புதுமை பெண்ணை பார்த்த ஒரு
மனக்கோப்பு எனக்குள் உருவானது என்று சொல்ல வேண்டும். காரணம் அவருடைய பார்வை, ஒரு நேர்கொண்ட பார்வை அவருடைய எல்லா பேச்சிலும் தென்பட்டது. அதைத்தான் நாங்கள் பல இடங்களில் எங்கள் போராட்ட கதைகளில் நாங்கள் வாசித்தும் இருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த திரைப்படத்தில் நடித்த அவருடைய கதாபாத்திரம் அருமையான கதாபாத்திரம். அதே போல கதையும் மிகவும் அழகாக கோத்திருந்தார்கள். என்ன சொல்வது, ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்கின்றது, அது ஒன்றும் சொல்ல முடியாது. காரணம், இந்த திரைப்படங்களை இந்தியாவில் எடுக்கும் பொழுது அதற்குரிய தகுதி சான்றிதழை பெறுவதற்காக சில விடயங்களை அவர்கள் இழக்க வேண்டித்தான் ஏற்படுகின்றது. உதாரணமாக சொல்வதென்று சொன்னால், சீருடைகளை போட்டு அந்த திரைப்படத்தை எடுக்க முடியாது என்றால் உடனே அங்கே சான்றிதழ் கொடுக்க மாட்டார்கள், பேன் பண்ணி விடுவார்கள். இப்படி பிரச்சனை இருக்கிறதால அவர் சில விடயங்களை அவர் அவாய்ட் பண்ணித்தான் செய்திருக்கிறார் என்றது தெரியுது. அவரும், நான் நேராக அவரிடம் கேட்கும் பொழுதும் அவரும் அதைத்தான் சொல்லியிருந்தார். என்றால் உங்களுக்கு தெரியும் தானே, தமிழ்நாட்டிலே இந்த சிக்கல்கள் இருப்பதால் தாங்கள் இதனை தவிர்த்திருக்கின்றோம் என்று. பலர் அதிலே சொன்ன விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சீருடைகளை தவிர்த்திருந்தால் சரம் கட்டி இருக்கலாம். ஆரம்ப காலத்தில் எங்கடியவர்கள் அப்படித்தான் போராட்டத்திற்கு நுழையும் பொழுது அந்த ஒரு மனக்கோப்பும் அந்த ஒரு உடை அமைப்பும் இருந்தது என்பதை பலர் அங்கு வந்திருந்தவர்கள் சுட்டிக்காட்டி இருந்ததையும் நான் என் காதால் கேட்டுக்கொண்டேன். மற்றபடி உண்மையில் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். பல மொழிகளில் எடுத்திருக்கிறார்கள். இது ஒரு மொழியில் எடுத்த படமும் அல்ல, பல மொழியில் இது மொழிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. உருது மொழி தொடங்கி பல மொழிகளில் அதை அரபிக்ல இருந்து பல மொழிகளிலே அவர்கள் மொழிமாற்றம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே எல்லோரும் அதனை பார்க்க வேண்டும் என்பது அவருடைய அபாவாக இருப்பதை நான் உணர்ந்து கொண்டேன். ஒரு போராட்ட காலத்தில் ஒரு வைத்தியர்கள் எவ்வளவு தூரம் தங்களை அர்ப்பணிப்பு செய்து கொண்டார்கள் என்பதை அந்த திரைப்படம் மிகவும் அழகாக விஸ்தரித்திருந்தது. குறிப்பாக நாங்கள் பார்க்காவிட்டாலும் சில விடயங்களை நாங்கள் உணர்ந்து ஊகித்த விடயங்கள் பலவற்றை நேரில் பார்த்த ஒரு வியப்பு அந்த திரைப்படத்தில் உருவானதை காணக்கூடியதாக இருந்தது. ஒலி அமைப்பாக இருக்கலாம், அல்லாவின் இசை அமைப்பாக இருக்கலாம், அதே போல பின்புற இசை அமைப்புகள், அதில் இருந்த 3 பாடல்களும் மிகவும் அற்புதமான பாடல்கள், அழகான வரிகளிலே அது எழுதப்பட்டிருந்தது. அந்த பாடலின் இசை நன்றாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். இவ்வாறு பல விடயங்களை சொல்லலாம். குறைகள் 1-2 இருந்தாலும் அந்த குறைகளை மற்றவைகள் எல்லாம் நிவர்த்தி செய்ததாகத்தான் நான் உணர்ந்து கொண்டேன். அண்ணா, நன்றி நன்றி. நீங்க சொன்னது போல அந்த 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 பெண்மணியின் நடிப்பு என்னை வெகுவாக கவர்ந்தது. ஏனென்றால் அன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் தான், ஒரு விடுதலை போராளியும் அல்ல. ஆனால் அதிலே குறிப்பாக கருணாசன்னாவுடன் பேசும் பொழுது கருணாசன்னா சொன்ன விஷயம் என்னவென்றால், தான் இந்த திரைப்படத்திற்காக ஆடிஷன் ஒன்றும் வைக்கவில்லை, தேர்வு செய்து கலைஞர்களை எடுக்கவில்லை என்றும் சொல்லியிருந்தார். வாழ்வியல் போராட்டத்தில் அன்றாடம் சந்திக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்துத்தான் அவர்களை உள்வாங்கிக் கொண்டேன். நடிப்பினை நடித்து அல்லாவிடின் அவர்களுக்கான ஒரு ஆடிஷன் வச்சு அந்த படத்துக்கான ஒருவரையும் எடுக்கவில்லை என்று சொல்லியிருந்தார். அது பெரும்பாக தெரிந்தது திரைப்படத்தில் பார்க்கும்போது. எல்லோரும் பொன்மணியை செலக்ட் பண்ண விதம் வந்து அது எப்படி செலக்ட் பண்ணாரு தெரியாது, அதிர்ஷ்டவசமான மாதிரி. அது உண்மையில் ஒரு அவர் அந்த சில இடங்களில் அவர் அந்த பின்னல் பின்னி அந்த பின்னலை கட்டும் பொழுதே அங்கே அவருடைய முகத்தில் ஏற்பட்ட மாற்றம், ஒரு சாதாரண பெண்மணி ஒரு A-level படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளை ரிசல்ட்ஸுக்காக வெயிட் பண்ணுது, தொடர்ந்து மருத்துவம் படிக்க நினைக்கிற பிள்ளை, அது படித்து தான் இந்த போராட்டத்திற்குள்ளேயே தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒரு பெண்மணி. அந்த மாற்றத்தை காட்டுவதற்கு கூட அவர் எடுத்துக்கொண்ட கையாண்ட முறை உண்மையில் சிறப்பு. எதுவுமே தெரியும், அந்த பிள்ளை 2 பின்னலை எடுத்து 2 சைட்டால கட்டும் பொழுதே விளங்குது இந்த பிள்ளை இனி எப்படி மாறப்போகுது என்று. அதை அந்த அழகாக கொடுத்திருந்தார். அதுதான் அந்த உண்மையில் அந்த பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அவர்கள் அதை கொடுத்திருந்த அந்த பாங்கு மிகவும் அழகாக இருந்தது. அதுவும் வரிகள் அத்தனையும் அற்புதம். வைரமுத்து ஐயா அவர்களுடைய வரியில் வந்த பாடல் அப்படி எல்லாமே அவருடைய வரிகளிலே எழுதப்பட்டவை எல்லாம் அற்புதமாக இருந்தது. குறிப்பாக உணர்ந்து கொண்ட விஷயம் என்னவென்று சொன்னால், அந்த பலர் நினைப்பார்கள் இப்பொழுது இது ஈழத்து போராட்ட கதையை வைத்து எடுத்திருப்பதால் எங்களுடைய ஈழத்து தமிழ் அங்கு பாவிக்கப்படுகின்றதா என்று. அப்படி அல்ல.
அவர்கள் சாதாரண தமிழோடு தான் பேசினார்கள். இப்பொழுது ஒரு திரைப்படத்தில், இந்திய திரைப்படத்தில், தென்னிந்திய திரைப்படத்தில் எப்படி திரைப்படத்தை பார்ப்பீர்களோ அந்த மொழியிலே தான் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அது அந்த பேச்சு வழக்கு என்பது இப்பொழுது யாழ்ப்பாணத்து பேச்சு வழக்கோ அப்படி என்று அல்ல. சாதாரண மொழி வழக்கு தென்னிந்தியாவில் ஒரு திரைப்படம் எப்படி எடுக்க வேண்டுமோ அப்படி என்று நான் தெரிய பெருசா தெரிய. ஆனால் அங்கங்கே காட்டப்பட வேண்டிய விடயங்கள் மிகவும் நுணுக்கமாகவும் மிகவும் ஒரு என்ன சொல்வது, உங்களுக்கு புரியக்கூடிய வகையிலும் அவர் அதனை புரிய வைத்திருந்தார் அந்த திரைப்படத்தில். நான் அந்த பெண்மணியின் நடிப்பு பற்றி கொஞ்சம் குறிப்பிடத்தான் வேணும். ஏன்னா அந்த ஒரு அவரோட ஒரு வேகம், ஒரு 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 மிக மிக சாதுரியமாக சில விஷயங்களை கையாளுறது எல்லாத்தையும் காட்டினா அது உண்மையிலே எங்களுடைய அந்த பழைய இந்த மருத்துவ கேம்புகள் வச்சிருக்கீங்கள அந்த ஒரு அப்படியான திறமைகள் இல்லாட்டி சில விஷயங்களை செய்திருக்கீங்க. அது ஒரு ஒரு ஆளை காப்பாற்றணும் சொன்னால் நாங்கள் இப்போ ஆப்ரேஷன் தியேட்டரில் செய்கிற வேலையை ஒரு பங்கருக்குள்ள வச்சு செய்யணும், காட்சிகள் வருது. அப்போ அதை அந்த வேலையை இவ்வளவு சாதுரியமாக சமத்துவமாக செய்யணுமன்றதை அது நடந்த விஷயங்கள் அங்கே. ஆனால் இது அதை அப்படியே தத்ரூபமாக காட்டணும் இங்கே, அதுதான் அந்த கட்டித்தனம். இன்னும் ஒரு காட்சியை நான் குறிப்பிடலாம். அங்கே எங்களுடைய படப்பகுதியில் நடந்த பல துன்பியல் சம்பவங்கள், அதாவது போராளிகளுக்கு உதவி செய்த குடும்பங்கள் அழிக்கப்பட்டன. அது 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 வரலாறு. அது ஒன்றல்ல இரண்டல்ல பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அங்கே அழிக்கப்பட்டது வரலாறு. வெறும் உதவி செய்ததுக்காக அவர்கள் அழிக்கப்பட்டார். முன்னால் இழுக்கப்பட்டு பெண்கள் சீரழிக்கப்பட்டு அப்படியெல்லாம் கேவலமான காட்சிகள் எல்லாம் அங்கே நடந்தேறிய அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதையும் ஒரு கட்டமாக இங்கே காட்டியிருக்கிறார்கள். அதாவது கருணாஸ் அவர்கள்தான் அந்த பாத்திரத்தை நடித்திருக்கிறார். ஒரு குடும்பம் மருத்துவ தேவைக்காக இரத்தம் சேகரிக்கின்ற ஒரு அதை அந்த இரத்தத்தை இங்கே ஆஸ்பத்திரின்னா அங்கே போய் அவங்க படுக்க விடுவாங்க, ஒழுங்கான முறையில் இரத்தத்தை எடுப்பாங்க. இங்கே அந்த எந்த வசதியும் இல்லை. வீட்டில் வச்சு ஒருவருடைய வீட்டில் வச்சு தான் அந்த இரத்தம் சேகரிக்கப்படுது. ஆனால் முறையான அந்த இதெல்லாம் சேகரிக்கப்படுது. ரத்தம் சேகரிக்கிற அந்த முறையெல்லாம் சேகரிக்கப்பட்டு அவர்கள் அதை ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சிருக்கிறார்கள். இது எப்படியோ ஆமைக்கு செய்தி போய்விட்டது. அவர்கள் வந்து இவர்களை பிடித்து அந்த குடும்பத்தையும் அழைத்து அந்த சேர்த்து வைக்கப்பட்ட இரத்தங்களையும் காலால் விளக்கி அது அந்த காட்சி உண்மையிலே அப்படியெல்லாம் நடந்தது தான். உண்மையிலே அங்கே தாயத்தில் நடந்த விஷயங்களை காட்டுகின்ற பொழுது எங்களுக்கு அது ஒரு மனதை கொஞ்சம் கிளறி விட்டுருக்கு. அதாவது இப்படியெல்லாம் நாங்கள் அங்கே இதெல்லாம் காதால் கேள்விப்பட்டிருக்கிறோம், இப்படியெல்லாம் நடந்தது ஒன்று. ஆனால் அதை தத்துவமாக நேரே எடுத்து காட்டுகின்ற பொழுது ஒரு ஒரு அங்கலாய்ப்பும் ஒரு ஒரு ஆபாசமும் வருவது வழக்கம். அதை அவர்கள் செய்ததுக்காக நான் கருணாஸ் அவர்களை நிச்சயமாக பாராட்டுகின்றேன். அதை அந்த எங்களுடைய மக்கள், அதாவது இங்கே புலம்பெயர்ந்த மக்கள் பலர் இவற்றை அறிந்திருந்தாலும் கூட இவை எப்படி நடந்தது என்பதை அவர்களுக்கு பார்க்க வசதி இல்லை. அதையெல்லாம் அவர்கள் வீடியோ எடுத்து வச்சு காட்டுற அளவுக்கு இல்லை. அப்போ அதை தத்துவமாக இவர் அதை காட்டுகின்ற பொழுது உண்மையிலேயே மிக ஒரு ஒரு பெரிய ஒரு பொறுப்பை செய்திருக்கிறார். ஒரு ஒரு ஆவணப்படுத்தல் என்று சொல்லலாம். நடந்த விஷயங்களை ஒரு ஆவணப்படுத்தலாம், இப்படித்தான் அங்கே விஷயங்கள் நடந்தது என்றதை காட்டுகின்றார்கள். அதுமாரி ஒரு அருமையான எடுத்துக்காட்டு செய்ததுக்கு நாங்கள் நன்றி கூறுவது மட்டுமல்ல, அவருக்கு நிறைய கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னால் யாரும் ஒரு ஈழத்தவரோ அல்லது தமிழ்நாட்டில் உள்ள பெரிய ஜாம்பவான்கள், திரைப்படத்தில் இரு துறைகளில் இருக்கின்ற பெரிய ஜாம்பவான்கள் நினைக்க முடியாத, செய்ய முடியாத இந்த விஷயத்தை அவர் தனியொருவனாக புறப்பட்டு செய்து முடித்ததுனால அவருக்கு மீண்டும் பாராட்டுகளும் நன்றியும். உண்மையில் அதுவும் அந்த குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியிலே மற்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய குத்துவை வைத்துத்தான் அவர் அந்த திரைப்படத்தை உருவாக்கி இருக்கின்றார். அதுதான் உண்மையில் பெருமளவு பொருட்செலவு இருந்தாலும் கூட அதனை தன் முதுகில் சுமந்து கொண்டு இல்லை இந்த திரைப்படம் வெளியில வர வேணும் என்று உண்மையில் அவர் இப்பொழுது 2 மாதமாக
என்ன பேசும் பொழுது அதுதான் சொன்னார், 2 மாதமாக தான் இந்த திரைப்படத்திற்காக நாடு நாடாக திரிகின்றேன் என்று. அதான் உண்மையில் இவை கேட்கும் பொழுதுதான் இன்னும் கவலை அதிகரிக்கின்றது. ஏனென்றால் இவ்வாறு அவர் வேதனைப்பட்டு ஒரு விடயங்களை பற்றி செய்ய நினைக்கும் பொழுது ஏன் நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, இன்னும் இன்னும் நிறைய அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கலாமோ என்ற கேள்விகள் உருவாகின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த திரைப்படத்தை உண்மையில் எங்களுடைய அடுத்த தலைமுறையும் பார்க்க வேண்டும். இளைய சமுதாயம் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும். என்றால் எங்கள் சமூகத்தில் என்ன நடந்தது, நாங்கள் ஏன் இப்படி இருக்கின்றோம், எங்கள் சமூகத்தில் எவ்வளவு படித்தவர்கள் இருக்கின்றார்கள், எவ்வளவு நுண்ணறிவு மிக்கவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை இந்த இளைய சமுதாயத்துக்கு எடுத்து செல்கின்ற ஒரு திரைப்படமாக நான் இதனை பார்க்கின்றேன். அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் எவ்வளவுவற்றை தாண்டி இங்கே ஈழத்தமிழர்கள் வாழ்கின்றார்கள், புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள் அப்படி என்பதை இளைய சமுதாயமும் இப்பொழுது பொதுவாக சொன்னாலன்னா, இப்போ ஒரு விஷயத்தை நாங்கள் வார்த்தையாக சொல்லும் பொழுது பிள்ளைகளுக்கு ஆனால் அவர்களை ஒரு ஒளிப்பதிவு மூலமாக காட்டும் பொழுது அதை அவர்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் இன்னும் இலகுவாக விளங்கிக் கொள்கின்றார்கள். அந்த இலகுவாக விளங்கிக் கொள்ற தன்மையை இந்த திரைப்படம் கொடுத்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். என்றால் நான் கூட சில இடங்களில் யோசித்தேன், இதெல்லாம் நடந்ததா என்று எண்ணுகின்ற அளவுக்கு பல விடயங்களை எனக்கு பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதிலும் ஒரு என்ன சொல்வது, ஒரு சின்ன ஒரு காதல் காட்சி வேறு, அது அழகான ஒரு காதல் காட்சி. அந்த காதல் காட்சியின் இறுதியில் அந்த பெண் இறுதியாக, இந்த படத்தை முழுமையா சொல்ல முடியாது, அந்த பெண்மணி இறுதியாக அந்த அந்த திரைப்படத்தில் வரும் பொழுது நான் உணர்ந்தேன், பாருங்கள், போராட்டம் என்பது காதலை தாண்டிய ஒரு பெரிய ஒரு காதலுக்குள்ளும் இருந்து போராட்டமும் உருவாகின்றது என்ற ஒரு எண்ணப்பார்வை கூட இந்த திரைப்படம் மூலமாக உணரக்கூடியதாக இருந்ததுன்னா. மோசனா, நீங்கள் கருணாஸ் அண்ணாவை இணைக்க முடியவில்லையா என்று? இல்ல, அது நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன். என்னன்னா, அன்று கேட்ட பொழுது இணைவதாகத்தான் கூறியிருந்தார். அதற்கு நான் எல்லாம் அனுப்பிட்டேன் டீட்டெயில். ஆனால் இன்றைக்கு சொன்னார் தான் அதை எனக்கு அந்த இன்டர்நெட் வசதியும் நிற்கிற இடத்துல இல்லை என்றும், மற்றது தான் நாளை பயணம் போகிறதால அந்த பிரயாணம் பண்ணி கொண்டு தான் இருப்பேன். அப்போ நான் அது சிறப்பாக செய்ய முடியாது, அது எனக்கு அது விருப்பம் இல்லை, செய்தால் ஒழுங்காக செய்யணும். ஆகவே நான் இந்தியாவுக்கு நான் நினைக்கின்றேன், இன்னும் 2-3 நாட்களில் அவர் அங்கு சென்றதன் பிற்பாடு மீண்டும் ஒரு முறை அவரை முயற்சி செய்து நினைத்துக் கொண்டீர்கள் என்றால், ஆமா, நினைத்துக் கொண்டீர்கள் என்றால் சிறப்பாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள், ஈழத்தமிழர்கள் பலர் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த திரைப்படத்தை இப்பொழுது வேறு எங்கு இடத்தில் என்றாலும் திரைகளுக்கு வரத்தானே, திரைகளுக்கு வருவதற்கு இன்னும் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே எடுக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் ஏனென்றால் அப்படித்தான் சொன்னவர். இன்னும் சில இடங்களில் தான் இந்த திரைப்படத்தை திரையிட்டு காட்ட வேண்டும் என்று அவர் சொன்னார். அதன் பிற்பாடுதான் பெரிய திரையரங்கில் இது வர இருப்பதாக அவர் பிப்ரவரி மாதம் ஒரு 1வது 2வது கிழமையில் இந்த திரைப்படம் திரைக்கு வருவதாக இருக்கின்றது. இங்கும் அது வரும் என்று நம்புகின்றோம். பெருமளவு மக்கள் சென்று பார்க்க வேண்டும். பார்த்தால்தான் உண்மையில் அது அவருக்கு கொடுக்கின்ற ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். என்றால் அவர் இதை ஒரு பிழைப்புக்காக எடுத்ததாக நான் உணரவில்லை. அதை முற்றுமுழுதாகவே நான் மறுக்கின்றேன். காரணம், அவர் தன்னுடைய இருக்கின்ற ஒரு உணர்வுக்காக எடுத்த திரைப்படம் தான். தம்மவர்களின், அதாவது இப்படியான விடயங்கள் தாயகத்தில் நடக்கும் பொழுது அவர் சொன்னார் ஒரு வசனம், தாயகத்தில் இவ்வாறான விடயங்கள், எங்களுடைய ஈழப் போராட்டங்கள் நடக்கும் பொழுது தென்னிந்தியாவில் எத்தனை பேர் தீக்குளித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் தானே. ஆனால் இந்த கதைகள் எல்லாம் வெளிவரவில்லை. அப்படி இருக்கும் பொழுது உணர்வாளர்கள் எல்லோரும் தமிழகத்திலும் இருக்கின்றார்கள். எங்களுடைய உணர்வலைகளின் வெளிப்பாடுதான் இந்த திரைப்படம் என்பதையும் அவர் இடத்திலே சுட்டிக்காட்டியிருந்தார். அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே வரையும் பொழுது கண்டிப்பாக எல்லோரும் இந்த திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று நானும் உண்மையில் கேட்டுக்கொள்கிறேன். அந்த திரைக்கு வரைகளை நாங்கள் கூடுதலான உற்சாகத்தை பண்ணி பார்க்கல. நிச்சயமாக நன்றி போசன்னா, இந்த தருணத்தில் என்னையும் இணைத்துக் கொண்டதற்கு. எனக்கு தெரியும் நேரங்களுக்கு பலதுக்கு மத்தியில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் இணையக்கூடியதாக இருந்தது. எனக்கும் நன்றி. வாணியக்காவிற்கும் இந்த வேளையில் மனம் நிறைந்த நன்றிகள். வாணியக்கா, நன்றி நன்றி நன்றி. நீங்கள் இடையில முடித்துக் கொள்ள போறீங்களா இல்லாட்டி நிக்கலாம்? ஆமாம், நான் இப்போது முடித்துக் கொள்ள போகின்றேன். இன்னொரு நிகழ்வுக்காக ஓட வேண்டிய ஓட்டம் காத்திருக்கின்றது. ஓகே, ஓடிக்கொண்டே இருங்கள்.
நன்றி ஓடிக்கொண்டே நன்றி இருங்க. ஐயா. நன்றி நன்றி. நன்றி நன்றி இணைந்ததுக்கு நன்றி. சிவா ஏதாவது கருத்து? சிவா சிவா மன்னிக்கவும், நான் இன்னொரு இதுல நிக்கிறேன். ஆ, உண்மையிலே இன்ட்ரெஸ்டா இருக்கு. இதை பார்க்க கிடைக்கிற திரைக்கு வந்த பிறகு குடும்பமா போய் பார்ப்போம். கட்டாயம் 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 பார்க்கணும். நல்லா இந்த இருக்கு. என்ன ஆவணப்படுத்தல்ன்றது முக்கியம். முதல்ல முக்கியம். அந்த 2009க்கு பிறகு பிறந்தவர்களுக்கு இந்த இப்படி ஒரு வரலாறு இருக்கிறதுன்றது திரை மூலம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் செல்லக்கூடிய மாதிரி இருக்கும். திரையரங்கு செல்ல முடியாதவர்களும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கிடைக்க வேணும். நல்லா எடுத்துருது. என்ன ஒன்று ரெண்டா இப்போ தமிழ்நாட்டில் எடுத்தபடியே அவங்க அந்த திரைப்படத்தை தயாரிக்கிறதுல வடிவாக செய்வாங்க. அப்போ அந்த சினிமா தமிழ்ல அது வந்திருக்கும். ஆகவே அது கொஞ்சம் இல்லை, அது அது ரிச் பண்ணும். அது ரிச் பண்ண வேண்டாம். இலங்கை தமிழ் பேச்சு சினிமா துறைக்கு வரும்போது ரிச் பண்ற குறைவு. ஆனா சினிமா தமிழ்ல வரும்போது அது ரிச் பண்ணும் நிறைய இடம். அந்த அந்த உண்மையில் அந்த அந்த செலக்ட் பண்ண அந்த பெண்மணி ஒரு போராளி பெண்மணி, அவள் மருத்துவ துறையெல்லாம் கடமையாற்றுவாள். அவளுடைய அந்த நடிப்பு உண்மையிலே ஒரு பழம்பெரும் நடிகை செய்த மாதிரி தான் இருந்தது. எல்லாம் அந்த ஆக்ஷன், ஃபாஸ்ட் மூமெண்ட் எல்லாம். அப்போ அவரும் இன்னொரு டாக்டர் தான் அந்த பங்கருக்குள்ள இருந்து வேலை செய்யணும். வேலை செய்யல அவள் அந்த ஆக்ஷனை அவன் அந்த ஃபாஸ்ட் இதுகளை பார்த்துட்டு அவரே சொல்கிறார், நந்தினி நீங்கள் இதுக்கு 2 பேர் வேணுமென்று இந்த மருத்துவ இடத்துல 2 பேர் நிற்கணுமென்று நீங்கள் கேட்டுக்கொண்ட நீங்கள். ஆனால் உங்களை பார்க்க எனக்கு தெரியுது நீங்கள் ஒரு ஆளையே காணுமென்று சொல்லி அவ்வளவு நல்லா ரிசர்ச் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கணும். இந்த இதை பற்றி நல்லொரு அவருடைய தகவல் நல்லொரு அந்த களத்தில் தகவல் திரட்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வைக்கி இந்த கீ பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. மற்ற நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி தான் இந்த ஒற்றைப்பனைமரம் படம் 17 அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் இந்தியாவில் ஓடி முதல் தரம் அங்க பெரிய சேலஞ்சை சந்திச்சு ஓடினது. இப்போ 51 தியேட்டர்களை சக்ஸஸா ஓடி முடிச்சுட்டு இலங்கைக்கு சிங்களத்திலையும் டிரான்ஸ்லேட் பண்ணி பொங்கலோட சிங்களத்தில் முடப்போகுது. அந்த இந்தியாவிலே ஓடுனதா? 51 தியேட்டர்ல ஓடி இருக்கு. அவர் போட்ட முதலீடு எடுத்து அதுக்கு மேலேயா வந்துடுச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். அது கொஞ்சம் அது கூட ஓடுனது எதிர்ப்பலி ஒன்று பிரச்சாரம் வழியில நடந்த அப்புறம் பார்க்க ஒன்று போயிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்துட்டு வந்து அங்கே அது நல்ல கருத்துக்கள் சரியா சொல்லியிருக்கண்டு பப்ளிக் ஒப்பீனியன் வந்திருக்கு. இப்போ அவர் அடுத்தது எடுக்க போறாரு. இன்னொரு படத்துக்கு 40,000 பவுண்ட்ஸ் பட்ஜெட் போட்டிருக்காரு. அதில் ஸ்பான்சர் 10,000 கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு ஆள் ஒரு 1000 கொடுக்க வேண்டியது இருக்கார். இங்கே உள்ள சிலரை சந்திக்க இருக்கிறார். பெரும்பாலும் பிப்ரவரி இலங்கைக்கு தைப்பொங்கலுடன் இலங்கையிலவே அதை காட்சிப்படுத்திட்டு திருப்பி அவர் அடுத்த படத்துக்கான ஒரு முயற்சியை போகிறார். ஏன்னா இந்த ஒற்றைப்பனைமரம் ஒரு பண்ணை என்ற இதெல்லாம் அது கொண்டே முடியப்பட்டது. அதுக்கு அடுத்த கட்டம் என்னன்றது ஒற்றைப்பனைமரம் 2 வெளிவர வேணுமென்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கு. அடுத்தது என்ன, அதுவும் ஒரு ஈழத்தமிழர் செய்தது பெரிய சாதனை. உண்மையில் இத்தனை பெரிய சினிமா சேலஞ்சுக்கு இடையில உடைச்சு 17 அவார்ட்ஸ் எடுத்தது வேர்ல்டு வைட்ல முதலாவது ஈழத்தமிழர் என்று தான் நாங்கள் சொல்லணும். அப்படி ஒரு அவார்டு எடுத்தது. ஈவன் அது எத்தனையோ படங்கள் எடுத்து ஒரு 375,000 பவுண்ட்ஸுக்கு மேல இழந்திருக்கிறார். அது தயாரிக்கப்பட்டது முழுக்க முழுக்க இலங்கையில் 5 நிமிஷம் தான் இந்தியாவில் தயாரித்தது. மிச்சம் எல்லாமே இலங்கையில் எடுத்து 5 நிமிஷமா இந்தியாவுக்கு அனுப்பிட்டேன் எடிட்டிங் பண்ண. ஏன்னா பெர்மிஷன் தாரம்னு சொல்லி இவங்க அந்த படம் எடுக்கிறதுக்கான பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு காலதாமதமாகிவிட்டது. அதுக்கிடையிலே சிங்கள திரைப்பட கலைஞர்கள் உதவியோடு அவர் அதை எடுத்தது. ஏண்டா கேமரா எல்லாம் அவர் அதிகமாக கொண்டு போனவர் என்றபடியால் அவருக்கு ஈஸியாக போயிட்டு ஆக்களை மட்டும் ஹயர் பண்ணி செய்தவர். அதால் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுத்து இந்தியாவில் தான் எடிட்டிங் செய்தவர். எடிட்டிங் இந்தியாவில் செய்தவர். இப்போ போட்டிருக்கிறது இலங்கையில தான் எடுக்க போறார். அதுக்கான அதுல வந்து எங்கட தமிழ்லாம் வருது நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். அதான் இலங்கை தமிழ் தான் வார 26ஆம் தேதி ஃப்ரீயா ஓடுறோம். வந்து பாருங்க எங்க ஹரோல பல்மேரா நான் நோட்டீஸ் அனுப்பி விடுறோம். 26 பாக்ஸிங் டே ஈவினிங் 3 to 5 ஓடுபடும். அதுல சில முதலீட்டாளர்கள் வரி நம்ம அதை பார்த்துட்டு அடுத்த படத்துக்கு ஹெல்ப் பண்றது. நான் இங்கே ஈஸ்ட் ஃபேமிலி ஓடைக்கெல்லாம் வந்து பார்த்தேன்.
உங்களையும் ஒழுங்கு செய்தால் ஓடலாம் ஒரு நாளைக்கு, ம் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ இந்த முறை கொஞ்சம் ஒரு குறிக்கப்பட்ட ஆக்கள் 70 சீட். அப்போ நாங்கள் 50 பேரை டார்கெட் பண்ணுறோம். அதில் 20 பேரை ஒரு அந்த சின்ன சின்ன முதலீடு செய்யக்கூடிய ஆக்களா அப்படியா? அப்படி பார்க்குறப்ப கடையில் வச்சுக்கிற ஆக்கள் அப்படித்தான் அதில் சந்திக்கிற ஒரு பிளான் ஒன்று ஓடுது. நீ எந்த அளவில் பாக்ஸிங் டே என்றபடியால் எவ்வளோ பேர் ஹோல்டேவோ அனுப்பின மட்டும் தெரியல. பாக்ஸிங் டேக்கில் தெரியாது, வீட்டில் ப்ரோக்ராமெல்லாம் வச்சிருப்பேன். ஆமாம் ஆமாம். அதனால் ஆனால் அது அவருக்கு ஒரு சின்ன புஷ் ஒன்று இந்த முறை கொடுக்கணுமெண்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் விரும்பினோம். அப்போ அவர் ரொம்ப வந்துட்டார். உழைச்சி கடையை உழைச்சி கொண்டே சினிமாக்கு தான் கொட்டினவர். உங்களுக்கு தெரியும், மண் படம், மாற்று, இந்த யாவம் பசப்படம் எல்லாம் எடுத்தவர் தானே. படங்கள் எடுத்துக்க இதுதான் ஒன்று வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. ஆனால் அது கிட்டத்தட்ட எத்தனை மணித்தியாலம் அது ஓடுனது? அதுக்கு 1.5 மணித்தியாலம் நினைக்கிறேன் படம். இதுவும் அப்படித்தான், 1.5 மணித்தியாலம் இந்த படம். நல்ல எடுப்பு. இந்த பங்கருக்கெல்லாம் மருத்துவ கூடமெல்லாம் பங்கருக்கெல்லாம் வச்சிருந்தது, அதை காட்டுறாரு. அப்போ ஒரு ஆள் என்ன கேட்டதா, இப்போ இதுக்கண்டு பங்கரெல்லாம் ஞானே இதுக்கண்டு பங்கர் சரி கட்டையிலையப்பா, அவங்க பங்கர் மாதிரி காட்டுவாங்கல்ல இப்போ எல்லாம் சினிமாவில், அதெல்லாம் காட்டலாம். இல்லை, டெக்னாலஜி வளர்ந்துட்டு தானே இப்போ ஏஐ கீழே போகிற படியையும் காட்டி காட்டி போட்டு இப்போ எந்த உங்களை காட்டினா அது பங்கருக்க போனவங்க தான் இருக்கும். ஆனால் இவர் எடுத்தது ஒற்றப்பனவரும் எல்லாமே அங்கே அல்கண்டு அமைக்கப்பட்டது. காட்டுக்குள்ள ரியலாக கன இடங்கள், அந்த எப்படி முகாம்கள் இருந்துச்சோ, ஓலைகள் சாக்குகள் பயன்படுத்தி நிலத்தில் போட்டு டோர்ச்சர் பண்ண விதம், அதெல்லாம் அந்த ரியலாக அங்கே அந்த அமைப்புகள் அமைக்கப்பட்டது. ஒன்றுமே அதுக்குள்ளே போய் எடிட்டிங் கிடையாது. மற்றது அங்கே இருந்து பங்கு பெற்றினவர்களும் அந்த போராட்டத்தில் இருந்து வெளியே வந்த ஆக்கள் தான். அதில் ஒரு டீச்சர், ஒரு ஆக்கள் அதிகமாக அந்த முள்ளிவாய்க்கால் டைம் அதுக்கு ரெண்டு வெளியே வந்து கியூவில் நின்று வந்த ஆக்கள் தான். நடித்தவர். அதில் ஒரே ஒரு ஆள் தான் புதியவனுடைய மகள். ஆரம்பத்திலேருந்து இந்த புல்லாங்குழலோட படம் முடிகிற வரைக்கும் அப்படியே வாரா. அதோட இசையமைப்பு ஃபுல்லாக ஒரே புல்லாங்குழல் சவுண்டா இசை. இன்னொருக்கா ஓடலாம் அந்த பக்கம். அது உண்மையிலேயே ஃபைனான்சியலாக சரியாக இறக்கி பிடிச்சானே. அவர் அங்கே சொந்த ஊரில் போய் நின்றபடியால் சங்குளம் பகுதி தானே, அங்கே காடு அதுகள் சார்ந்து பக்கத்துலேயே எல்லாம் இது பண்ணிட்டார். அப்போ அதால் கொஞ்சம் அவருக்கு இந்த செலவுகள் குறைவு. கிட்டத்தட்ட அந்த நேரம் 36,000 பவுண்ட்ஸ் செலவழிச்சு வராங்க இந்த படத்துக்கு. திரும்ப இந்தியாவில் இப்போ படம் வெளியிடக்கு 5 லட்சம் போஸ்டர், அதுக்கான ஸ்பான்சர் கோடிக்கணக்கு செலவழித்து தான் அவர் என்னது அந்த போட்ட காசு அவர் எடுத்துட்டார். இனி வார லாபம் தான். இலங்கையில் இப்போ சிங்களத்தில் டைட்டில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு இப்போ பொங்கலுக்கு வெளியிடுது இலங்கையில். அது வந்து சப்டைட்டில் வருது சிங்களத்தில். முடியல. அது இலங்கையில் கூட ஓடும் இப்போ உள்ள நிலைமையில. இந்த அரசு மாறினபடியால் அது கொஞ்சம் வாய்ப்பு அதிகம் இருக்குது. இலங்கையில் ஒவ்வொரு சிட்டியிலும் உள்ள தியேட்டரில் ஓடுற தான் டார்கெட் பண்ணுறாரு. அவர் போய் நிற்பாருங்க. என்ன படம் முடிய இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் அட்டென்ட் பண்ணணும் தானே. இந்தியாவில் இன்னும் சில தியேட்டர்கள் கேட்டுக்கொண்டு இருப்போம் தங்களுக்கு மட்டும். இப்போ என்ன மாதிரி எடுத்து இல்லைங்க. இனி இந்தியாவில் மட்டும் ஓடுறது தான் அங்கே ஒரு ஆளை ஸ்பான்சர் எடுத்தவர். வெளிநாட்டில் ஓடுறதோ அல்லது எல்லாம் வேறு அவர் நேரடி புதியவனுக்கு கீழே அப்படியே தான் இங்கே இலவசமாக ஓடுறோம் நாங்கள் வந்து அனுசரையாளர் இதுன்றது. நான் எதிர்பார்க்கல இந்தியாவில் இந்த அளவுக்கு ஹிட் பண்ணுவேன். நல்ல ஹிட் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஒரு எதிர்ப்பலி கொண்டு வந்தானே. நான் படம் பார்த்தா அப்புறம் ஆக்கள் வந்து சொன்ன கருத்துக்கு பிறகு அந்த படம் இன்னும் கூட ஓட வலிச்சு. அதில் சிலர் பார்க்காம சும்மா விமர்சிக்கிற கூட தானே இப்போ பாலிடிக்ஸ். இந்த படமும் இந்திய தணிக்க எல்லாம் பண்ணிடுது. வேணா அதுல எல்லாம் பேர்கள் மாற்றித்தானே வந்துருக்கு. ஆமாம். சிங்க தேசம் தான் போடுறாரு. ஓகே, சிங்க தேசம் தான் போடுறாரு. அதில் அப்படி பேர்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டு வந்தபடியாக விட்டுருக்காங்க. இருந்தாலும் என்னென்ன விட்டாங்களோ தெரியும். என்ன அப்படியே தெரியுது.
என்னத்தை வச்சு எடுத்திருக்கான்னு தெரியுது. ஆமாம். ஏதோ விட்டுட்டாங்க. இல்லை இப்போ இனி போகிற காலத்தில் எல்லாம் தளர்வு வரும். தளர்வு வரும். அதனுடைய சும்மா அந்த வெளியில் இருக்கிற ஒப்போசிட்வாடிய இனவாதிகள் அல்லாட்டியும் ஆனால் அவங்களெல்லாம் ஓப்பனாக விட்டுருவாங்க. மனித உரிமை விஷயத்தில் அவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கிண்டியாக்கள் தானே பழச கிளறி மணக்கிறது அவங்க போவட்டாக சில விஷயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ எல்லாமே பார்த்தா அவங்க வெல் பிளான் பண்ணி மூவ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இந்த வெளி பிரச்சாரங்கள்லாம் கொஞ்சம் பிள்ளையா இருக்கு. மற்றும்படி ஓகே. 75 வருஷ விஷயத்த 100 நாட்களுக்குள்ள தீர்க்கலாம்னு நினைக்கிறது முதல்ல அவ்வளோ முட்டாள்தனம். அவ்வளோ சேலஞ்ச். காலம் வேணும், டைம் வேணும். மற்ற அவங்க எவ்வளோ இதுக்குள்ள இருக்கிறாங்க. பாவே அது ஒரு சும்மா இருந்த வழியில் கதைக்கலாம். ரூமுக்கு இருந்து உண்டு. ஒருத்தர் வந்து பார்ப்போம். மக்கள் மத்தியில மாற்றம் பெறாம ஒன்றும் செய்யல. மக்கள் தெரிந்தோணும். இன்னும் நிறைய நான் இன்னொரு ஆளை அழைத்திருந்தேன்னா நான் வந்துட்டு ஓடிட்டார். என்ன ஏன் திருப்பி இணைய இயலாமல் இருக்கிறாரோ என்னன்னு தெரியல. அவர் வந்து அவர் நிறைய போய் எங்களை சொல்லுவார். என்ன அவர் அங்கே நின்றவர், அந்த டைம்ல அங்கே நின்றவர். அப்போ கூட விஷயத்தை கேட்கலாம் என்றால் அவர் வர முடியாமல் போச்சு. நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒரு கால் ஒரு கருணாஸ் அவர்களை இணைத்து கொண்டு செய்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் இந்தியா போனால் அங்கே இரவு 12 மணி 12:30 மணி இல்லை அவர் இருந்து இணைவு பிரச்சனை இல்லை. அப்போ அதை அந்த நிகழ்வு நாங்கள் ஒரு அவரை வச்சு கொண்டு செய்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட ஒரு ட்ரெய்லர் ஒன்று எடுங்கோ, ஒளிபரப்பாக்க அவர் வெளியில் விட்டு ட்ரெய்லர் ஒன்று. அந்த படத்தை ட்ரெய்லர் இருக்குது. ஆனால் அந்த அவர் நேரடியாக சில அனுபவங்களை தனக்கு ஏற்பட்ட சங்கடங்கள் ட்ரெய்லரை ஒளிபரப்பு பண்ணிட்டு அவரை கூப்பிடுவோம். தளத்தில் எங்கட ஊடகத்தில் ட்ரெய்லரை போட்டு காட்டிட்டு அவரை கூப்பிட்டா கொஞ்சம் சனம் வருவி நம்மளுக்கு கதைக்கு. இந்த அடுத்த ஒருக்கா இந்தியாவுக்கு போய் சேரட்டும், போனால் அப்புறம் ஒரு கால் ஜாயின் பண்ண கேட்டு பார்ப்போம். நேரடியாக இணைஞ்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அங்கேயும் வேறு ஆக்கள் இணையலாம் அந்த நபரோட. ஆமாம், இந்த படத்தில் ஈடுபட்ட ஆக்கள் இணையலாம். இப்படியான சேலஞ்சஸ் சொல்லலாம் அந்த அனுபவத்தை. ஆறு இசையமைப்பு பாட்டு எழுதினது வைரமுத்து. ஓகே. ஆனால் இசையமைப்பு ஆரம்ப நான் வாங்கல. ஓகே. 3 பாட்டு தான் நல்லா இருந்தது. பாட்டும் அவர்கிட்ட எடுக்கலாம், நல்ல கருத்தை ஒன்று உண்டாக்கும். அது யாரு வைரமுத்துட்டேருந்து எடுக்கலாம் கேட்டா தருவர். தண்ட கருத்து கதைக்கலாம். நாங்கள் முனையாதபடியால் வாணி இதை நிறைவு செய்யலாமோ? நிறைய கொண்டு வருவோம். உங்களிடம் இருந்தாலும் எதுவும் கழிச்சு கொள்ளாமல். அப்போ நாங்கள் அந்த துரதிருஷ்டவசமாக இன்னொருவர் இணையாக இருந்தவர், அவர் வந்தவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம். முகத்தை காட்டிட்டு அவர் பறந்துட்டார். அவர் இருந்தால் நான் அவரோட கொஞ்சம் கூட விஷயத்தை கதைக்கலாம்னு பார்த்தோன்னா நான் அவர் போயிட்டார். அப்போ நாங்கள் வேறு விடயங்கள் இல்லாதபடியால். ஆனால் உண்டா நான் கேட்குறேன், இந்த திரையரங்குகளுக்கு வரைக்க தயவு செய்து எவ்வளவு பேர் பார்க்கலுமோ தயவு செய்து போய் பாருங்கள். இந்த அடிபட்டு நாங்கள் இந்த என்ன ரஜினி விஜய் அவை இந்த படங்களுக்கு விழுந்து அடிச்சு போய் ஒரு அண்மையில் நடந்த ஒரு விஷயத்த நீங்கள் கேட்கணும். அந்த தனுஷ் வந்து நிற்கிறார் லண்டனுக்கு. நடிகர் தனுஷ் அவரோட இருந்து சாப்பிட்டு படம் எடுக்கிறதுக்கு 250 தெரியும். போயிருக்குது, ஜனம் போயிருக்குது. அப்ப 250 கொடுத்து அந்த விசரனோட நான் சொல்றதுக்கு ஒரு நடிகர் அவன் எம்ஆர்றது வரை நாங்க என்னப்பா, நாங்க ஒரு நடிகரப்பா, எங்களை என்னப்பா பெருசா பாக்குறீங்கன்னா நம்ம அதுக்கெல்லாம் கொடுப்பார்கள், தேவையானது கொடுக்க மாட்டாரு. அப்படியா? அதுக்கெல்லாம் போய்க்கல பெரிய சிலவளே எங்களுடைய ஆகல பெரிய யோகியே எங்களுக்கே வெக்கமா கிடக்கு.
நாங்கள் ஒரு தடவை ஒரு நடிகரை எதிர்பாராத சந்திச்சுட்டு ஒரு ஃபங்க்ஷனில் சிம்பிளாக எங்களோட 2 படம் எடுத்துகிட்டு போனார். ஓகே, நல்ல பண்பாக இருந்துச்சு. அவர் சாப்பிடன்னு வந்திருந்த ஒரு டைனிங் ரூமில் நாங்கள் அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் என்ன சேர்ந்து 2 எல்லாரும் மாறி மாறி போயிருந்தோம். அதில் ஒரு மணி நேரம் செலவழிச்சார் எங்கள் ஆக்களோட மாறி மாறி. அஜித்தாமா மாதவன் ரொம்ப சிம்பிளாக இங்கே சவுத் லண்டன்லாம் ஆள் வழி தான் எல்லாரோடும் கழிச்சு இதாக இருந்தார். அது உண்மையிலே ஆள் ஒரு நல்ல மரியாதையாக நடந்து கொண்டார். இப்படி ஒன்றும் இல்லை. நாங்கள் அங்கே ஒரு ரிசப்ஷனுக்கு போன இடத்துல போனால் நிறைய பேர் மாறி மாறி போய் சந்திச்சு கை கொடுத்து சேர்ந்து படம் எடுத்துட்டு வந்தவன். நான் நடிக்கிறேன். இப்போ நான் அந்த விதத்தில் விஜயை பற்றியும் நான் சொல்லலாம். ஏன்னால் விஜயிலையும் அந்த சிம்பிள்னஸ் இருக்குது. பெரிய பெரிய அந்த இது ஒன்றும் இல்லை, பந்தா காட்டுற இல்லை. ஏன்னா அவருடைய மனைவியின் சகோதரியின் திருமணத்தின் போல வந்திருந்தவர். அப்போ அவருடைய பிள்ளை கிட்டத்தட்ட 1 வயது இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ என் வைஃப் அங்கே மணமேடையில் நிற்கணும், தமக்கையின் கல்யாணோடு. இவர் தான் பிள்ளையை வச்சுருந்தவர். வாக்கோடையெல்லாம் இருந்து சகஜமாக பழகி நீங்கள் சொன்ன மாதிரி படம் எடுக்க போகிறோம், வாங்குவோம், எடுங்க படம் கண்டது. அப்படியெல்லாம் அந்த ஆளும் கொஞ்சம் சிம்பிளானால். இன்னொரு சம்பவம் நடந்தது. ஒரு நாங்கள்லாம் பழதாக்குறது. நாங்கள் இப்போ தூக்கி 250 கொண்டாண்டா அவர் அதை சொல்லணும். அவர் சொல்லணும், இங்கே அந்த காசு வாங்குற வேலை வைக்கப்படாது, நான் வந்தாங்க. அதுதான் கட்டித்தனம். அது அவருக்கும் அந்த இது வேணும். காசு வாங்குறேன்னு அவங்க சொல்கிறாங்களோ இல்லையா, அவருக்கு அதான் இடத்துக்கு வரும். இங்கே எங்களோட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தவர் ஒரு ஆளுடைய அவருடைய மாமியார்ட்ட பர்த்டேக்கு வந்திருந்த பொழுதும் அப்போ ஒரு பையனுக்கு அண்டு பிறந்த நாள். அவர் விஜயன் ஃபேன். அவர் வந்து நிற்கிறார், விஜய்க்கு முன்னால் கேக் வெட்டணும். இது என்ன கரைச்சலண்டு, அவர் ஹோட்டலுக்கு முன்னால் நிற்கிறான் பாக்க கேக்கே வச்சோம். போய் கேட்டோம் நாங்கள், இப்படி உங்களோட ஃபேன் ஒரு ஆள் வந்து பெரிய அந்த என்ன அதுக்கிட்ட பரவாயில்லையே விட்டுவோமே. 2 பேர் அவரை கூட்டி கொண்டு வந்து கேட்க வெட்டி எல்லாம் செய்தார். அப்படி அவர்கிட்ட கொஞ்சம் அந்த சிம்பிள் இதை பார்க்கக்கூடிய இருந்தது எனக்கு. சில நான் கவனிச்சாலும் இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிற அந்த அவைக்கண்ட ஒரு ஆர்கனைசர், அந்த மேனேஜர் வந்து அவர் கூட எதிர்பார்க்கறது என்னென்னா, எனக்கு கொடுக்குற அதே நடிகரை கொடுக்குற அதே அந்தஸ்து தனக்கும் கொடுக்கணும்னு இந்த மணி மேக்கிங் விளையாட்டு நடக்கிறது. சரியா? இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்தால் நடிகருக்கு தனக்கும் மேனேஜருக்கு ஒரு கார் இன்னொன்று வரணும். இது நான் கவனிச்சு, நான் ஒரு தடவை நினைக்கிறேன் இங்கே வரும்போது ரகுமான் வரும்போது நடந்த சம்பவம் உண்டு. வந்து கமல் இளையராஜா வந்த டைமில், முத்தையா முரளிதரன் வந்த டைமில் அப்படி கார் ஒழுங்கு பண்ணப்பட்டது. மேனேஜரை கண்டு நேரில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. சில இடத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி கார். அப்படி சில சலுகைகள் வரும்போது இப்படி இருக்கிறது. அது இது அவங்கள இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு அப்படியான ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. நாங்கள் அந்த படத்தை பற்றி நிறைய பேசினாங்கள். ஆகவே நான் ஒன்றே தான் சொல்லலாம். அந்த அடுத்த திரையரங்களுக்கு வருகின்ற பொழுது எவ்வளவு பேர் ஈழத்தமிழர்கள் போய் பார்த்து அவருக்கு ஆதரவளிக்கலுமோ அதை ஆதரவளித்து அவரை உற்சாகப்படுத்தணும் முடியும். ஏன்னா இன்னொரு படத்தை நீங்கள் சிவாஜன் மாதிரி இன்னொரு படத்தை எடுக்கிறதுக்கு அது ஒரு உற்சாகமாக இருக்கும். இப்போ எங்களோட சில விஷயங்களே எங்களோட பெரிய பிள்ளை நாங்கள் சில இதில் ஆவணப்படுத்தாமலே அழிஞ்சு போவோம். அப்போ இப்படியான விஷயங்களை ஆவணப்படுத்தங்களே அது வருங்காலத்திலே அது ஒரு எவிடன்ஸாக இருக்கும். ஆகவே அதை நாங்கள் போய் உற்சாகப்படுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு இத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றி கொண்டுடலாம் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. நன்றி போசண்ணா. நன்றி சிவண்ணா. டாக்டர் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஓடிட்டார். சரி, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது புலா சமூக நிஜங்கள் தோப்படி விஜய் போஸ் அவர்கள் நடந்திருந்தார்கள். நன்றி, வணக்கம்.